உங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கிச்சன் போலாமா? கிச்சன் போலாமா? ஓபன் கிச்சன்ல தானே இருக்கு. அதான் அப்படியே உள்ள போலாமா? அதான் வந்துட்டீங்களே வாங்க. மேம் கிச்சனுக்கு வந்தாச்சு. சோ எங்களுக்காக ஏதாச்சும் ஸ்பெஷலா குக் பண்ணி தரீங்களா? குக் பண்ணி தரீங்களா? இல்ல நீங்க வர்றீங்கன்னு சொன்ன உடனே 6 o'clock மெடிடேஷன் பண்ண உடனே எல்லாமே உங்களுக்கு பாயசம் சாப்பிட்டுட்டீங்க. அப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ்ல வந்து ஏதோ பண்ணிருக்கேன் அப்பா அம்மாக்கு. எனக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏதோ பண்ணிருக்கேன். இது வந்து என்ன சொல்றீங்க? இது சுண்டல் சென்னா 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 தால். Thank you ma'am. Thank you so much. Welcome to my Chennai house. I thought நார்மல் சுண்டல் நம்ம இந்த கோவில்ல எல்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இட்ஸ் சம்திங் டிஃபரெண்டா இருக்கு டேஸ்ட். கர்நாடகா ஸ்டைல் மேபி. பார்க்கதான் வந்து யூசுவலா நம்ம வீட்ல செய்யற மாதிரி இருந்துச்சு. இது ஆக்சுவலி என்னெல்லாம் போட்டிருக்கீங்க இதுல? அது பாயில் பண்ணிருக்கோம், கோகோனட் போட்டிருக்கோம், அண்ட் நாட் கிரீன் சில்லி, ரெட் சில்லி போட்டிருக்கேன், அண்ட் கொரியண்டர் அண்ட் கொஞ்சம் லெமன் அண்ட் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கீங்க. இல்ல எதுவுமே போடல, அப்படியே எல்லாமே அப்படிதான். வெரி டேஸ்டி மேம். நீங்க சூப்பரா குக் பண்றீங்க. ஐ லவ் குக்கிங். என்னோட ஃபுட் நானே குக் பண்ணுகிறேன். அப்பா அம்மாவுக்கு நானே குக் பண்றேன். டைம் இருக்கு, கொஞ்சம் வெளியில போகலன்னா வீட்ல இருக்கேன்னா அப்போ, இல்லன்னா அம்மா என்னோட சூப்பர் குக்கர். சூப்பரா இருக்கு மேம். இதுவே வந்து நம்ம எல்லாரும் சாப்பிட போறீங்க. தேங்க் யூ சோ மச் எங்களுக்காக பண்ணதுக்கு. இது உங்களோட பார்ட் ஆஃப் டயட் தானா? எஸ் எஸ் எஸ். இது அப்புறம் இதோட அந்த ஃபுல் கவர் சென்னா இருக்கும் தெரியுமா? பிளாக் சென்னா. அது ரொம்ப ஹெல்தி. அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ்ல வந்து இது பண்ணிருக்கேன். அதுவும் ரெடி பண்ணி வச்சு அது ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆனா இது உங்களுக்கு இல்ல, இது எனக்கு. கேட்க மாட்டோம். இது வந்து நான் மத்தியானம் சாப்பிடும் போது இது சாப்பிடுறேன். ஓகே மேம். இது ஃபார் லஞ்ச்க்கு நீங்க லஞ்சுக்கு சாப்பிடுறேன், அதனால உள்ள வச்சிருக்கேன். ஸ்ப்ரவுட்ஸ், கேரட், இது வந்து என்ன சொல்றீங்க, முள்ளங்கி, ராடிஷ், முள்ளங்கி, and இது கொரியண்டர் ஆஃப் கோர்ஸ். இது குக்கும்பர். குக்கும்பர் இஸ் மை ஃபேவரட். சோ இது கொஞ்சம் லெமன் போட்டுட்டு கர்ட் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி ராகி தோசை அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ் கறி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது கூட வந்து இது சாலட் மாதிரி சாப்பிடுவோம். இது வந்து பாயில்டா இல்ல ரா அப்படியே சாப்பிடலாம். ஓகே ஓகே மேம். இது வந்து இது உங்களோட டயட்டோட ஒரு சீக்ரெட் நினைக்கிறேன். எஸ், உங்களுக்கு ஸ்கின் ஹேர் எல்லாம் நல்லா இருக்கணும், இதெல்லாம் சாப்பிடணும். உங்களுக்கு யூசுவலா ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் அப்படின்னா என்ன ஃபுட் சொல்லுவீங்க? தோசை, இட்லி. பட் ஆனா வெளியில கிடைக்கிற தோசை இட்லி கிடையாது. நான் வந்து யூனோ மில்லட்ஸ், தென்னை, குதிரைவாலி, ஆல் திஸ், கம்பு, கேழ்வரகு, இது எல்லாமே வந்து ஊற வச்சிடுறேன். எல்லாமே உள்ள இருக்கு, ஆனா காமிக்க மாட்டேன். எல்லாமே ஊற வச்சிரும். நீங்க சொன்னா மட்டுமே போதும், நாங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஊற வச்சிட்டு, ஆனா ஜெனரலா வந்து ஒயிட் கலர் தான் நீங்க யூஸ் பண்றீங்க. அந்த தூர்தால், அந்த உருதால் என்ன சொல்றீங்க? உளுந்து. ஆனா ஹிந்தில அது இது தூர்தால். அது வந்து உளுந்து வந்து நானு வந்து பிளாக் ஃபுல்லா யூஸ் பண்றேன். அதெல்லாம் ஜாயிண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அது அரைக்கிறப்பையும் சேர்த்து அரைச்சிருவீங்க? ஆமா ஆமா ஆமா. எல்லாமே ஊற வச்சுட்டு காலையிலேயே அந்த அரைச்சு வச்சுட்டு தோசை. பட் அது தோசை பேட்டர் இப்பவும் இருக்கு. அது வந்து எனக்கு 5 நாளுக்கு பண்ணி வச்சுக்கிட்டேன்னா எனக்கு ஒரு தோசை 2 தோசை சாப்பிட்டாலே ஐம் ஹாப்பி. இப்போ யூசுவலா ஆக்ட்ரஸஸ் எல்லாம் வந்து நம்ம பாக்குறப்போ நமக்கே ஒரு ஆசையா இருக்குல்ல, இவங்க ஸ்கின் எப்படி இவ்வளவு க்ளோயிங்கா இருக்கு, இவங்க எப்படி இந்த சைஸ் மெயின்டைன் பண்றாங்க. சோ உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்கின் சீக்ரெட்ஸ், அந்த க்ளோயிங் ஸ்கின்கான சீக்ரெட்ஸ் சொல்லுங்க. பாருங்க, இது பாருங்க, இது பார்த்தா ஃபுல் ஃபைபர், அது சென்னா புரோட்டீன், அந்த தோசை வந்து மில்லட் தோசை. இந்த மாதிரி நான் ஹெல்தியா சாப்பிடனால வந்து எனக்கு பெனிஃபிட் என்னன்னா, எங்க அப்பா வந்து ஜீன். எங்க அப்பா வந்து ரொம்ப வலியா இருக்காங்க. நான் சின்ன வயசுல ரொம்ப வலி, 3 இல்ல 5 இல்ல 10 தடவை சாப்பிட்டாலும் இப்படிதான் இருந்திருப்பேன். நிறைய படத்துக்கு வந்து அழகிய கண்ணேன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துக்கு வெயிட் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அது சீனு ராமசாமி சாரோட தம்பி டைரக்ட் பண்ணாங்க, பிரிட்டிஷ் சார் ப்ரொடியூஸ் பண்ண. ஐயோ, இந்த சஞ்சிதா ஒரு குழந்தைக்கு தாயான்னு எடுக்கணும், நீங்க குண்டு. நான் வந்து சாப்பிடுறேன் வெயிட் போடவே முடியல. ஆனா சரி ஓகே என்ன பண்ணலாம்னு சொன்னபோது கொஞ்சம் நான் சாப்பிடுறது இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஹெல்தி ஃபுட் எல்லாம் இல்லாம ரெகுலர் ஃபுட் எல்லாம், அதெல்லாம் ஒயிட் ரைஸ் ஜாஸ்தி 3 டைம் அங்கெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் குண்டானேன். பட் கேமரால எனிவேஸ் கொஞ்சம் சப்பியா தான் இருக்கும்ல. சோ அதனாலதான் மேனேஜ் ஆயிடுச்சு. வேணா
எனக்கு வெயிட் போடுறது ரொம்ப கஷ்டம். 30+ ஆனாலும் நான் வந்து வெயிட் போடுறது ரொம்ப கஷ்டம் பிகாஸ் ஆஃப் தேங்க்ஸ் டு மை ஃபாதர். வெயிட் குறைக்கிறது ரொம்ப ஈஸி. ப்ளீஸ் மேம் அந்த டிப்ஸ் கொடுங்க. எல்லாரும் வந்து நாங்க பண்ணாத இதுவே இல்லை. என்னன்னா வந்து லைக் இந்த ஹனி வாட்டர், லெமன் எல்லா ரெமடிஸும் பண்ணியாச்சு. ஒரே ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். எஸ், ஓகேவா? சாப்பிட்டக்கு அப்புறம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு half an hour தண்ணி குடிக்காதுங்க. ஓகே, அவ்வளவுதான். இது வந்து ஆயுர்வேதாலயே இருக்கு. நான் வந்து ஆயுர்வேதா ஃபாலோ பண்றேன். ரொம்ப சின்ன வயசுல தான் ஃபாலோ பண்றேன். சோ யா, திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆயுர்வேதா இஸ் பியூட்டிஃபுல். நீங்க வந்து வெயிட் போடக்கூடாதுன்னா சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிடுறதுக்கு அப்புறம் ஒரு 30 minutes தண்ணி குடிக்க கூடாது. ஓகே. அண்ட் உங்களோட இப்ப ரெகுலர் ரொட்டீன் இருக்குல்ல, மார்னிங் எழுந்ததுல இருந்து நான் வந்து லைக் பிளாக் காஃபியோ நீங்க என்ன அந்த ரொட்டீன் சொன்னீங்கன்னா நாங்க அப்படியே லைக் ஃபாலோ பண்ணிப்போம். ஓகே, நான் வந்து போன்ஸ் வெஜிடேரியன். இப்போ வந்து பேரண்ட்ஸ் எல்லாமே நான்வெஜ் ஃபேமிலி சாப்பிடுவாங்க. நான் வந்து 2009ல பியூர் வெஜ்ஜா மாறிட்டேன். எனி ரீசன் லைக் சேஞ்ச் ஆனதுக்கு? நான் சின்ன வயசுல தான் நான் சாப்பிடல. பட் கொஞ்சம் இந்த மெடிடேஷன்லாம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்ல விட்டுட்டேன். பட் ஆனா சின்ன வயசுல நான் நான்வெஜ் ஃபேன் கிடையாது. எனக்கு வந்து சாப்பிட வைக்கணும்னே ரொம்ப கஷ்டம். நான் சாப்பிடாம கூட இருந்துருவேன். சாப்பிட்டா எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. எனக்கு சாப்பிட மட்டும் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன். ஒரு ஹாஃப் தோசை சாப்பிட்டாலே ஒரு பெரிய விஷயம். இது இவ்வளவு கப் சாப்பிட்டாலே பெரிய விஷயம். ஆனா இந்த மாதிரி நல்லா சாப்பிடுறேன். இந்த பீஸா, பர்கர், ஐஸ்கிரீம், சாக்லேட். சரி, ஓகே. மார்னிங் வந்து இந்த மாதிரி மார்னிங் வந்து I'll have 1 spoon of ghee for the bones. First I have a glass of water with lemon and salt and sugar. கொஞ்சம் இவ்வளவுதான். அது வந்து வார்ம், நாட் ஹாட், அதுல வந்து இது பண்ணிட்டு உட்காந்துதான் குடிக்கணும். அப்படியா? ஆயுர்வேதால கொஞ்சம் ப்ரோசஸ் எல்லாம் இருக்கு. அப்படி உட்காந்து குடிச்சா இட்ஸ் வில் பி வெரி குட் ஃபார் யுவர் இந்த டைஜஷன் சிஸ்டம். அதுக்கப்புறம் I'll have a spoon of ghee and then my black coffee is ready. I want to go and have my black coffee. எடுத்துக்கோங்க ப்ளீஸ். ஷூட்டிங் பண்ணும்போது இது ஒண்ணுதான் எனக்கு அடிக்ஷன். பிளாக் காஃபி இல்லாம இருக்கவே முடியாது. ஆனா இட்ஸ் நாட் அ குட் ஃபார் ட்ரிங்க் மோர். ஓகே, ஒன் டேல 2 இல்ல 3 ரொம்ப குடிக்கணும்னா ஒரு 4 இந்த மாதிரி சின்ன கப்ஸ்ல குடிச்சா பிரச்சனை இருக்காது. சோ அதுக்கப்புறம் நார்மல் என்னோட இது புரோட்டீன் ஷேக், பனானா வித் ஓட்ஸ், சியா சீட்ஸ் இதெல்லாம் ஊற வச்சுட்டு அந்த புரோட்டீன் ஷேக்ஸ். அப்புறம் வந்து இந்த மாதிரி எவ்ரிடே வெரைட்டி அம்மா எதானா பண்ணிருந்தாங்கன்னா பூஹா, இந்த மாதிரி சேமியால இது நிறைய எதானா பண்ணிருப்பாங்க. இட்லி, தோசை, அதெல்லாம் நார்மலா எல்லாம் நார்மல் ஃபுட் தான். ஜாஸ்தி சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் சாப்பிடும். அண்ட் வந்து உங்க ஹேர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இப்ப வரைக்கும் நல்ல அழகா மெயின்டைன் பண்றீங்க. சோ வந்து ஐ மீன் அப்ப பார்த்ததுல இருந்து இப்ப வரைக்குமே அதே மாதிரி அழகா மெயின்டைன் பண்றீங்க. சோ அதுக்கு ஏதாச்சும் இந்த ஜூஸா இல்ல சம்திங் ஏதாச்சும் ரெமெடி சப்ளிமெண்ட்ஸ்? சோ ஆக்சுவலி வந்து அகைன் இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் யுவர் ஜீன். ஓகே. அண்ட் அப்பாவோட ஜீன் தான். அதுக்கப்புறம் நம்ம மெயின்டைன் பண்ணிருக்கிற இது. அதுக்கப்புறம் நம்ம ஜிம் பண்ணலாம், யோகா பண்ணலாம், அதையும் ஒரு எஃபெக்ட் இருக்கு பாடியில. அது எல்லாமே வந்து ரொம்ப சின்ன வயசுல ஆயுர்வேதா சொன்னல, ஐ யூஸ் டு டேக் ஆம்லா அண்ட் கரி லீஃப் அண்ட் ஆம்லா மத்த ஜிஞ்சர் எல்லாம் போட்டுட்டு கிரைண்ட் பண்ணி ஒரு ஷார்ட் மாதிரி. எங்க ஆண்டி எல்லாம் இப்போ கூட மெயின்டைன் பண்றாங்க. பட் நான் எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் I'll have it. Otherwise I'll take ஆம்லா வந்து கிடைக்கும் எல்லா ஸ்டோர்ல. ஆம்லா டேப்லெட் கிடைக்கும். அது மட்டும் நீங்க மத்தியானம் ஃபுட் சாப்பிட்டு முன்னாடி ஒன்னு சாப்பிட்டாலே அது இட் வில் பேலன்ஸ். ஆல்டர்னேட் மாதிரி இஃப் ஜூஸ் ஆம்லா டேப்லெட் ஆம்லா டேப்லெட். பட் மெடிக்கல்ல நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க, அது எனக்கு தெரியாது. பட் ஆனா ஆம்லா டேப்லெட் இஸ் தி பெஸ்ட். அண்ட் ஸ்கின்க்கு இந்த க்ளோயிங் அதுக்கு ஏதாச்சும் ஜூஸ் ஏதாவது வச்சிருக்கீங்க? அதுக்கு வந்து நீங்க மெடிடேஷன் தான் பண்ணணும். இல்ல கண்டிப்பா ஸ்கின் ரூட்டீன் இருக்கு. ஓகே. அந்த ஸ்கின் ரூட்டீன்ல வந்து நீங்க வாரத்துல ஒரு தடவை பேக் போடுறது, ஸ்க்ரப்பிங் பண்றது, அப்புறம் டெய்லி மாய்ஸ்சரைசர் போடுறது, நைட் கிரீம் போடுறது, அதெல்லாம் வந்து சின்ன வயசுலயே நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வரும். அது இல்லாம வந்து எனக்கு தியானம் பண்ணனால வந்து கொஞ்சம் அந்த பிரீதிங் பண்ணும்போது அந்த ஸ்கின்னுக்கு எல்லா பிளட் சர்க்குலேஷன் போனால வந்து அதனால அது ஏதாச்சும் இதெல்லாம் மட்டும் அவாய்ட் பண்ணதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் லைக் இந்த பிம்பிள்ஸ் வரதோ இல்ல ஆக்னிஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆயில் செக்ரேட் ஆகுறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஐ திங்க் மைதா டெஃபினெட்லி எவ்ரிபடி ஹேவ் டு கட் டவுன். அந்த நான், பர்கர், அந்த பிரெட்ஸ் அதெல்லாம் கண்டிப்பா கட் பண்ணணும். அது கட் பண்ணாலே இந்த பிம்பிள்ஸ் இதெல்லாம் வராது. அப்புறம் சுகர் ஆஃப்கோர்ஸ் முடிஞ்சா, இல்லன்னா எல்லாருக்குமே அது தேவையில்லை, எல்லாம் சாப்பிடலாம். அப்புறம் அந்த ஒயிட்ல நீங்க சொன்னீங்களா, ஒயிட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டோம்னா, அந்த ஒயிட் ஃபுட் எல்லாம் கட் பண்ணிட்டோம்னா, ரைஸ், சம் பீப்புள் ரைஸ் சாப்பிட்டா சீக்கிரம் குண்டாயிடுவேன்னு சொல்றாங்க. சம் பீப்புள் எனக்கு ரைஸ் எல்லாம் சாப்பிட்டா சீக்கிரம் பசிக்கும். உல்டா அதர் வே ரவுண்டா. சோ அதுதான் ஜீன். ஒருத்தருக்கும் ஒரு பாடியில உங்களுக்கு ஒருத்தர் எனக்கு ஒரு மாதிரி ஒரு இருக்கும். நீங்க உங்களோட
டயட் பார்த்து உங்களோட பாடி பார்த்து மைண்ட் பார்த்து நீங்க சாப்பிடணும். ஓகே, அப்படியே வந்து பேன் பண்ணி மேல போனா எங்க பார்த்தாலும் இந்த நோட்ஸ் இருக்கு என் கண்ணு. ஏன்னா ப்ளீஸ் நான் மட்டும் படிச்சுக்கிறேன். ப்ளீஸ் காட் ஹெல்ப் மீ டு நாட் வேஸ்ட் ஃபுட். மேம் நான்லாம் வந்து வீட்ல ஃபுட் வேஸ்ட் பண்ணி அடி வாங்கி திட்டு வாங்கி, நீங்க என்ன மேம் அதுக்கு கூட ஒரு நோட்ஸ் வச்சிருக்கீங்க? அது இப்போ நம்ம சர்வ் பண்ணுக்கிறோம் இல்லையா, அந்த சர்வ் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு தேவையோ அது மட்டும் தான் போட்டுக்கணும். நம்ம நிறைய போட்டுக்கிறோம், பசி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் டேபிள் மேல வந்து வேஸ்ட் பண்றோம் இல்லையா, இது வேணாம் இது வேணாம். அப்புறம் சம் பீப்புள் சாப்பிடுவாங்க, அம்மா சாப்பிடுவாங்க இல்ல யாருக்கான கொடுது, பட் வேற யாருமே சாப்பிட மாட்டாங்க, அது வேஸ்ட் ஆயிடும். அதனாலதான் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னா எவ்ரிடே படிச்சு அது ஒரு அஃபர்மேஷன் ஆகி எங்களோட மைண்ட்ல இருக்கும்னு சொல்லி அது. அடுத்து அங்க ஒண்ணு வச்சிருக்கீங்க, ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் ஃபுட். ஓகே, நான் வந்து ஃபுட் வந்து எனக்கு அவ்வளவு பிடிக்காது. நான் அதனாலதான் நானே குக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நானே குக் பண்ணிக்கிறேன். அது டைம் இருந்தா, அப்புறம் நான் டிராவல் பண்ணும்போது என்ன ஹெல்தி ஃபுட் இருக்கோ அது மட்டும் பார்த்து சாப்பிடுறேன். பட் ஆனா எனக்கு அவ்வளவு ஃபுட்டுக்கு எனக்கு அவ்வளவு ஃப்ரெண்ட்லி இல்லை. நான் வந்து அவ்வளவு சாப்பிட மாட்டேன், கஷ்டம் ஃபுட்டு சாப்பிடுறதுக்கு எனக்கு. அதனாலதான் அப்படியே இங்க வந்தோம்னா ஃப்ரிட்ஜ், நீங்க ஃப்ரிட்ஜ் உள்ள காட்ட வேண்டாம். ஓகே, நீங்க வெளிய இருக்க திங்ஸ் ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் மீ. ஓகே மேம். சோ இங்கயும் பாத்தீங்கன்னா இங்கயும் நிறைய நோட்ஸ் போட்டுருக்கீங்க. பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் மைண்ட், பாசிட்டிவ் வைப்ஸ், எவ்ரி மொமெண்ட். அந்த மாதிரி வந்து 24 hours பாசிட்டிவா தான் இருக்கணும். அடுத்து வந்து finish dinner before 7 ட்ரைங். பிகாஸ் எனக்கு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஏஜ் ஆகும் போது கம்மி சாப்பிடணும், சீக்கிரம் சாப்பிடணும் அப்படின்னு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, நம்ம 30s இருக்கோம், சீக்கிரம் சாப்பிடலாம், சீக்கிரம் தூங்கலாம். ஒரு ட்ரைங், ஒரு பிராக்டிஸ் தான் அந்த மாதிரி ஒரு இதுதான். பட் ஆனா நான் ஜென்ரலி வந்து எங்க கர்நாடகத்துல எல்லாம் ரொம்ப லேட்டா தான் சாப்பிடுவாங்க, ஒரு 10 மணி அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. நான் வந்து மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணனால வந்து ஒரு 7-8க்குள்ள நம்ம ஃபுட் சாப்பிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த மாதிரி சாப்பிட்டு. அடுத்து வந்து ட்ரிங்க் வாட்டர். என்ன ஆகும்னு நான் சொன்னேன்ல, இப்போ உங்களுக்கு சாப்பிடக்கு அப்புறம் நான் தண்ணி குடிக்க மாட்டோம், சாப்பிட முன்னாடி எனிவேஸ் நான் குடிக்க மாட்டேன், எனக்கு தெரியும். சாப்பிட்டக்கு அப்புறம் கூட நம்ம தண்ணி குடிக்க கூடாது, இது அப்பா அம்மாக்காக போட்டது. நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவரு தண்ணி குடிச்சிருவாங்க அந்த மாதிரி. அதனால ஓகே மேம். நீங்க ஃபாலோ பண்ற அந்த ட்ரை ஃப்ரூட் ரெசிபி அது என்ன பண்ணுவீங்க? அந்த மில்க் ஷேக்கு என்ன பண்ணுவீங்க? ட்ரை ஃப்ரூட் யூ நோ ஆல் கைண்ட் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ் ரைட். எல்லாமே சோப் பண்ண முடியாது, சில சோப் பண்ணலாம். பிஸ்தா, வால்நட், கேஷ்யூ அண்ட் ஆல்மண்ட்ஸ், ஆல் திஸ் இன்னும் நிறைய அஞ்சீர் ஆல் அதெல்லாம் இருக்கும். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நைட்ல சோப் பண்ணிட்டு காலையில டைம் இருந்தா அப்படியே சாப்பிடுறேன், டைம் இல்லைன்னா ஜூஸ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடுறேன் அந்த மாதிரி. அதுல பனானா ஆட் பண்ணிக்கலாம், வேற எதனா ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணலாம் நம்ம ஃப்ளேவருக்கு ஏத்த மாதிரி. பட் ஆனா நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் அது மட்டும் தான் சாப்பிடுறேன். சியா சீட்ஸ் அண்ட் ஓட்ஸ் நைட்ல சோப் பண்ணி வச்சுட்டு காலையில வந்து அதுக்கு ஹனி போட்டு அப்படியே சாப்பிடலாம், இல்ல கிரைண்ட் பண்ணி கூட சாப்பிடலாம். ஓகே மேம். அடுத்து வந்து உங்களோட லிவிங் ஏரியாக்கு போறோம். ஓகே, இத பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு டாக்டரேட் கொடுத்திருந்தாங்க ஃபார் யூத் லீடர்ஷிப். சோ அது எவ்வளவு ஸ்பெஷல்? உண்மையா வந்து நான் ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல என்ன நினைச்சிட்டு இருந்தேன், டான்ஸ் கத்துக்கிட்டு ஒரு டான்ஸ் டீச்சர் ஆகலாம், அப்புறம் எல்லாருக்குமே கத்து கொடுக்கலாம், அந்த டீச்சர் மோட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் அஜியோட ஒரு தாட், அம்மாவோட இதை வந்து அது வந்து அப்படியே ஆக்டர் ஆயிட்டேன் தியேட்டர் பேக்ரவுண்ட்னால. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஸ்கூல் காலேஜ்கள்ல ரொம்ப பிகினிங்லன்னே வந்து போயிருக்கேன். நான் வந்து என்ன மூவி ப்ரமோஷன் பண்றதுக்காக இந்த மாதிரி ரொம்ப வருஷத்துல போயிட்டே இருக்கேன். இப்படி ஸ்கூல் போகும்போது யாரோ ஒருத்தர், நீங்க எதுக்கு வந்து ஸ்கூல்ல எல்லாம் வந்து பேசக்கூடாது, காலேஜ்ல வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு ஒரு பேசுற ஒரு ஸ்கில் இருக்குன்னு தான் யாரோ ஒருத்தர் சொன்னக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சொன்னேன் அப்துல் கலாம் அவரோட வீட்டுக்கு எல்லாம் போகும்போது நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது அவரு சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க ஆல்ரெடி இதுல இருக்கீங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில, பெட்டர் நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் போய் இந்த நிறைய இஷ்யூஸ் யூத் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா. அப்போ ஸ்டார்ட் பண்ணுது 2000 எப்போ இது நான் வந்து 8-9லயே போக ஆரம்பிச்சுட்டேன். ஆனா நான் அது வந்து வெளியில எல்லாருக்குமே சொல்லல, பிகாஸ் ஆஃப் படம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அது ஒரு கேட்டகரி இது பண்ணிடுவாங்க, அப்புறம் ஸ்கூல் காலேஜ் போய் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா பேர் வந்துடுன்னு சொல்லி நம்ம அதை எடுக்காம அந்த இப்போ வந்து படங்கள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம்னா படம். இப்போ வந்து கோவிட்க்கு அப்புறம் வந்து நம்ம எல்லா ஸ்கூல் காலேஜ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 100 ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்னுமே வந்து லைக் மதர் தெரேசா அவார்டுமே உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க, அதுவுமே ஃபார் யூத் லீடர்ஷிப். சோ அது எப்படி வந்தது? அந்த யூனிவர்சிட்டி பீப்புள் சேம் யூனிவர்சிட்டி மதர் தெரேசா
சென்ட் மதர் தெரசா யூனிவர்சிட்டி. Okay. அந்த ஆஸ்திரேலியால இது வந்து அந்த மேம் வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து இந்த மாதிரி நிறைய யூத் யங்ஸ்டர், யூ யுவர் செல்ஃப் இஸ் வெரி யங், Yes. நானும் இன்னும் சின்னவளா இருக்கேன், அதுல வந்து இவ்வளோ உங்களுக்கு அவேர்னஸ் இருக்குன்னா வை கான்ட் யூ ஸ்ப்ரெட் மோர்னா அந்த என்கரேஜ்மெண்ட்டுக்காக தான் வந்து அது ஆல்ரெடி அவர்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸ் இருந்தது. அது வந்து நமக்கு கொடுக்கும்போது இன்னும் ஒரு ஸ்பெஷலா இருந்தது. மதர் தெரசா எல்லாம் வந்து கம்பேரே பண்ணிக்க முடியாது. நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம், அவரோட கோட்ஸ் படிச்சிருக்கோம். பட் ஆனா இது ஒரு அப்ரிசியேஷன், இது ஒரு நமக்கு ஒரு அப்லிஃப்டிங், ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்காக தான். பட் அதனால ஐம் அக்செப்டிங் வாட் எவர் இஸ் கம்மிங் அண்ட் சரண்டர் டு காட் அண்ட் டிவைன். ஸோ லெட்ஸ் see what's going to happen. I'm very happy to receive Mother Teresa Award and of course doctorate. அண்ட் இங்க கீழே பார்த்தா நிறைய அவார்ட்ஸ் இருக்கு. ஸோ வந்து எல்லா அவார்ட்ஸை பத்தி நம்மளால பேச முடியாது. ஸோ உங்களுக்கு பர்டிகுலரா ஒரு சில ஃபேவரட் அவார்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை பத்தி சொல்லுங்க please. பேசிக்லி நான் வந்து சூதுகாம்லயே பண்ணும் போதே நிறைய வந்து வாங்கிட்டாங்க சூதுகாம் டைம்லயே வந்து. அப்புறம் வந்து திலாலங்கடி ஆல்சோ விஜய் டிவி அவார்ட்ஸ் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய அவார்ட்ஸ் இந்த என்ன சொல்றது பீப்புள் சாய்ஸ் அவார்ட்ஸ் பள்ளிப்படம் பார்த்துக்கு கொடுத்தாங்க. அப்புறம் ஸ்டைல் ஐகான் அவார்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சவுத் இந்தியன் கோல்டன் கேர்ள் அந்த மாதிரி அவார்டு அண்ட் நல்லி அவார்டு. இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. ஏன்னா என்கிட்ட மோதாதேன்னு ஒரு படம் பண்ணேன். ஸோ அந்த என்கிட்ட மோதாதே வந்து ஃபுல் கலர் எல்லாம் மாறணும், ஃபேரா இருக்கக்கூடாது, டார்க்கா இருக்கணும், நட்டி சார் கூட பண்ணேன். அப்போ வந்து நல்லி வந்து எனக்கு ரெகக்னைஸ் பண்ணி நல்லி படத்துக்காக கொடுத்தது ரொம்ப பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. அப்புறம் மோகன்லால் சாரோட 36th இயர் ஆஃப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்து அவர் கூட பெர்ஃபார்ம் பண்ணேன் ஏஷியநெட் அவார்ட்ஸ். அது ஒரு மெமரி. IMW அந்த ஒரு அவார்ட்ஸ், நிறைய அவார்ட்ஸ் வந்து. அப்புறம் எடிசன் அவார்டு, இந்த மாதிரி ஃபியூ அவார்ட்ஸ் இங்க இருக்கு. ஃபியூ அவார்ட்ஸ் பெங்களூர் வீட்ல இருக்கு, சென்னை வீட்ல கொஞ்சம் இருக்கு, பெங்களூர் வீட்ல கொஞ்சம் இருக்கு. பட் இது எல்லாமே வந்து உண்மையா வந்து ஒரு அப்ரிசியேஷன் தான். அந்த பெரிய இது வந்து ஒரு ஸ்பீக்கரா போயிருந்தேன் மதுரை ஒரு வைகை காலேஜ். அந்த காலேஜ் போகும்போது எல்லாம் ஃபுல் பெண்கள் தான், ஃபுல் பவர், ஃபுல் எனர்ஜி இருந்தது. ஸோ அப்போ அது கொடுக்கும் போது வாங்கும் போது ஈஸியாக இருந்தது, ஃப்ளைட்ல எடுத்துக்க. பட் ஆனால் எவ்ரி திங் இஸ் என்கரேஜ்மெண்ட் ஒன்லி. ஸோ நம்ம என்ன சின்ன வேலை பண்ணாலும் நம்ம ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் வராது. ஆனா நம்ம வளரும் போது வந்து ஒரு சின்னதா ஏதாவது கொடுத்தாலும் ஒரு சந்தோஷமா இருக்கும். எஸ், இங்க வந்தா இது வந்து என்ன மேம், இது ஒரு ஸ்பெஷலா இருக்கு, ஏதோ பாதம்லாம் இருக்கு, இது எங்க வாங்குனது இல்ல கொடுத்ததா? இது வந்து ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன் நானு ஸ்பீக்கரா, அகைன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங். அந்த நம்ம என்ன பண்றோம்னா ஐ டெல் அபவுட் மை செல்ஃப். நான் வந்து ஒரு ஆக்டரா இருந்து ஒரு மெடிடேட்டரா இருந்து எப்படி ஹவு கேன் வி டூ த சர்வீஸ் டு த வேர்ல்ட், நேஷனுக்கு இன்னும் பெட்டர் என்ன பண்ணலாம், யூத்துக்கு என்னென்ன ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் அவரோட ஃபேமிலியில சின்ன விஷயம் பிரச்சனை இருக்கும். அப்புறம் 1st standard to 10th standard கிட்ஸுக்கு எல்லாம் வந்து ஹவுசிங் ஸ்கூல்னு இருக்கு, அங்க நான் நார்த்ல போயிருந்தேன். அந்த சின்ன சின்ன விஷயங்களு மேம் ஒரு ஃப்ரெண்டை வந்து நான் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் என்கிட்ட 2 நாள் பேசுறது ஸ்டாப் பண்ணிட்டா எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அப்புறம் மறுபடியும் எனக்கு அந்த ட்ரஸ்டே பிரேக் ஆயிடுச்சு. எப்படி மேம் மறுபடியும் போய் நான் வந்து அவன்கிட்ட பேசுனேன், உன்னோட ஈகோ எல்லாம் இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ் தான், 2 நாள் சண்டை போடணும் அப்புறம் விட்டுறணும், நீங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் அந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து நிறைய விஷயங்கள், ஏன்னா அவரோட அண்ணா வந்து அவளோட ரிலேஷன்ஷிப் நல்லா இல்ல, நான் படிக்கும் போது அவரோட அண்ணா வந்து சப்போர்ட் பண்ணல. இன்னொரு சின்ன பையன் வந்து நான் யூடியூபர், எனக்கு வந்து எல்லாருமே கிண்டல் பண்றாங்க. அது நீங்க நல்லா தான் இருக்கீங்க, ஆனா சம் பீப்புள் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, சம் பீப்புள் வில் புல் யுவர் லெக். ஸோ நீங்க வந்து அது கேர் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு வாட்டி யூடியூபர் ஆகணும்னா யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பேசும்போது. அப்புறம் நிறைய பேருக்கு கரியர் கவுன்சிலிங். ஆனா நிறைய பேர் 10th standard படிக்கிறாங்க, +2 அதுக்கப்புறம் என்ன பண்ணணும். இப்ப பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஆசை இருக்கும், நமக்கு ஒரு ஆசை இருக்கு. இப்ப நான் டாக்டர் ஆகணும், பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து என்ன லாயர் ஆகணும், இல்ல நீ வேற ஒரு செக்டர் இன்ஜினியர் ஆகணும், அவரோட அப்பா இன்ஜினியர்னா அவனும் இன்ஜினியர் ஆகணும், அவரோட அப்பா டாக்டர்னா அவனும் டாக்டர். இந்த மாதிரி இருக்கும் போது நிறைய பீப்புள் வந்து கரியர் கவுன்சிலிங் பண்ணும்போது அவருக்கேன்னு ஒரு புது புது ஆசைகள். சம் பீப்புள் வாண்ட் டு கம் அஸ் லைக் அன் ஆக்டர், யூடியூபர், இன்ஃப்ளூயன்சர், இந்த மாதிரி நிறைய பீப்புள் கேட்கும்போது அது எல்லாத்துக்கும் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு காலேஜ்ல போகும்போது இது ஒரு எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க ஜெகநாதா நார்த்ல.
ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு ரிசீவ் திஸ். ஐ திங்க் உங்களோட சைல்ட்ஹுட் விஷயம் இதாயிடுச்சு நினைக்கிறேன். நீங்க டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க. இப்போ சம்வாட் ரிலேட்டட் டு டீச்சிங் எல்லாருக்கும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்ல சம்பாரிச்சிட்டீங்க. ஹோப்ஃபுல்லி சம்பாதிச்சுட்டே இருக்கேன். இந்த மாதிரி நிறைய இருக்கு எனக்கு மெமரிஸ். And finally, starting with Buddha மாதிரி ending with Buddha. எங்க பார்த்தாலும் நிறைய புத்தா ஸ்டாச்சுஸ். Yes. இது ஏதாவது பர்టిక్యులரா எங்கேயாச்சும் வாங்குனதா? We got it from some special place in Karnataka. எனக்கு புத்தர் வந்து ஸ்டார்டிங்ல வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பாயிண்ட்ல என்ன காட் இருக்காங்களா இல்லையா அந்த மாதிரி நிறைய பீப்புள் வந்து ஒரு கொஸ்டின் இருந்துட்டே இருக்கும். ஆனா புத்தரும் ஒரு காட், விஷ்ணு ரூபம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. விஷ்ணுவோட ஒரு அவதாரம் தான் புத்தர். சோ அந்த புத்தரோட கோட்ஸ் எல்லாம் ஈஸியா இருக்கும்ல படிக்கிறதுக்கு. I'm successful in everything. Stay positive. இது நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன வயசுல அது ஸ்டார்ட் பண்ணுதா. இப்போ கூட ஒரு சொன்னல ஒரு பெரிய புத்தா வந்து என்னோட பர்சனல் ரூம்ல இருக்கு அப்படின்னா. சோ அதே மாதிரி இந்த புத்த கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பாபாஜி போட்டோ இருக்கு, ரமண மகர்ஷியோட இது இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிகாஸ் see one thing, உங்ககிட்ட நீங்க என்ன வச்சிட்டு இருக்கீங்களோ என்ன வச்சுக்கிறீங்களோ அந்த திங்ஸ், பாபாஜி போட்டோ இருக்கட்டும், புத்த அந்த வைப்ரேஷன் தான் உங்களுக்கு வரும். எஸ், ஃபைனலி நம்ம வந்து எண்ட் ஆஃப் த ஹோம் டூர் வந்துட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி உங்க வீடு வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கு. ஒரு பொருள் பார்க்கறதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. எங்களுக்கும் ரொம்ப கியூரியஸா இருந்துச்சு, இது என்னவா இருக்கு, இது எங்க வாங்கியிருப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம், உங்க டைம் எங்களுக்காக கொடுத்ததுக்கு, உங்க வீடு எங்களுக்காக காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெரி ஹாப்பி டு பி வித் யூ. இங்க இருந்த ஒரு 2-3 hours ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. பயங்கர பாசிட்டிவா நாங்க எல்லாம் வெளியே போறோம். சூப்பர் சூப்பர். ஏன்னா இந்த வீடுனால வந்து ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் தான். எல்லாருக்குமே வந்து some people வந்து அலோ பண்ண மாட்டாங்க. some people வந்து ஓகே அதுல என்ன இருக்கு எல்லாம் காமிக்கலாம்னு சொல்றாங்க. நம்ம வெளியில எப்படி இருக்கோம் உள்ளவே அப்படி இருக்கிறாங்கன்னு நம்ம வீட்டுக்கு வந்துதான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா வீடு வந்து நம்ம எவ்வளவு நீட்டா வச்சுக்கிறோம், எவ்வளவு பாசிட்டிவா வச்சுக்கிறோம், அந்த வைப்ரேஷன் தான் நமக்கு மைண்ட்ல இருக்கும். ஸோ எல்லாரோட வீட்டு வந்து அவரோட ஸ்பெஷல் பிளேஸ், ஒரு டெம்பிள் மாதிரி. இது எனக்கு சென்னை வீடு என்னோட டெம்பிள் மாதிரி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.